கடலூர் மாவட்டம் ஆலப்பாக்கம் அருகே அரசு விரைவு பேருந்தும் தனியார் பேருந்தும் மோதி விபத்துக்குள்ளானதில் 15 பேர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் இருந்து நாகப்பட்டினம் நோக்கி பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற அரசு விரைவு பேருந்தும் குள்ளஞ்சாவடி நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் ஆலப்பாக்கம் அருகே நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த விபத்து குறித்து வருவாய்த்துறை அலுவலர்கள், காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே மலையூரில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகாவிற்குட்பட்ட மலையூர் கிராமத்தில் பிரதான சாலையில் அரசு பள்ளிக்கு அருகில் டாஸ்மாக் கடை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த மதுபான கடைக்கு செல்லும் மது பிரியர்களால் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் பல்வேறு விதமான இடையூறுகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அக்கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மலையூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் மதுபான கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். மேலும் இந்த மனுவை ஏற்று மாவட்ட நிர்வாகம் அங்கு உள்ள மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்றும், இல்லை என்றால் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மதுபான கடையை அடித்து நொறுக்குவோம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால எங்கள் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறார். யாருமே இங்கே பொம்பளை பிள்ளை யாரும் ஒரு கடத்திற்கு போக முடியல. பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைய கண்டு வந்து பிராந்தி வாங்கிச்சு எங்கள் வீட்டுக்கு எதுக்கே குடிக்குதுவா. இதனால எங்களுக்கு இந்த இடத்துல ஒயின் ஷாப்பு இருக்கக்கூடாது. ஒயின் ஷாப்பு காரணத்தினால தான் இப்போ ஒரு கொலை நடந்திருக்கு. நாங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு வந்து அதே நிலவரம் வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கலாம். இதனால அந்த இடத்துல ஒயின் ஷாப்பு இருக்கக்கூடாது. ஒயின் ஷாப்பை எடுங்க, முதல்ல எடுத்தாதான் நாங்கள் மக்கள் நிம்மதியாகவும் இருக்கலாம். அந்த இடத்துல நாங்கள் நடமாடலாம். எந்த பிள்ளைகளையும் பொம்பளை பிள்ளைகளை வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்க முடியலை. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு எந்த நேரத்தில் என்ன நடக்குதுங்கிற எங்களுக்கு தெரியலை. என்ன யார் வந்து குடிக்கிறாங்க, யார் கொலை பண்ணுறா, யார் கொள்ளை அடிக்கிறான்னு எங்களுக்கு தெரியலை. வீட்டில் எந்த பொருளும் எதுவும் வைக்கவும் முடியலை. களவு நடக்குது, கொலை நடக்குது. இதுக்கு காரணம் ஒயின் ஷாப்பு தான். ஒயின் ஷாப்பை எடுக்கணும். ஒயின் ஷாப்பு அந்த இடத்துல இருக்கக்கூடாது. கம்பத்தில் காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். தேனி மாவட்டம் கம்பத்தில் பிரசித்தி பெற்ற வடக்கு வட்ட காளியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவின் முதல் நாள் நிகழ்வாக கரகம் வீதி உலாவை தொடர்ந்து மாவிளக்கு எடுத்து பெண்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து 2ஆம் நாள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். பின்னர் மேளதாளங்கள் முழங்க 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர். பிறகு அம்மனை வழிபட்டு கம்பம் சுருளிப்பட்டி முல்லை பெரியாற்றில் முளைப்பாரியை கரைத்து தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவு செய்தனர். திமுகவை ஆட்சி கட்டிலில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற கட்சியின் உடன் கூட்டணி அமைத்து வரும் தேர்தலை சந்திப்போம் என பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் பாஜக சேலம் பெருங்கோட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பெருங்கோட்ட தலைவரும் மாநில துணைத் தலைவருமான KP ராமலிங்கம் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியை ஒழிப்பதற்காக திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதற்காக அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். ராமேஸ்வரத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப திறனை பயன்படுத்தி மார்க்ரெட் என்ற பெயரில் AI ஆசிரியரை கற்பித்தல் பணிக்காக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் தற்போது செயற்கை நுண்ணறிவு என்னும் AI தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வருகிறது. மேலும் AI தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்படும் ரோபோக்கள் மனிதர்களைப் போல சிந்திக்கவும் பகுப்பாய்வு செய்யவும் முடிகிறது. அந்த வகையில் தற்போது செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கக்கூடிய மார்க்ரெட் என்ற பெயரிடப்பட்ட AI ஆசிரியரை ராமேஸ்வரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் கற்பித்தல் பணிக்காக அமர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான அறிமுக நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. ரோபோ வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த AI ஆசிரியை பள்ளி மாணவர்கள் கேட்கும் கேள்விக்கு சர்ச் என்ஜின் உதவியுடன் பதிலளிக்கிறது. மேலும் 25 இந்திய மொழிகள், 25 சர்வதேச மொழிகளில் இந்த AI ஆசிரியை பேசும் என்றும் தெரிவித்துள்ளனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.